ஆத்தடை கலப்பது தாமிரபரணியா, கலப்பது நெல்லை மாநகராட்சியா, ஆத்தடை கலப்பது தாமிரபரணியா, ஊழல் கலப்பது நெல்லை மாநகராட்சியா, அரசு தமிழக அரசு, ஊழல் அதிகாரி ஜனாதிபதி பாசாவை அண்மையிலே ஜஹாங்கீர் பாட்ஷா என்பவர் திருநெல்வேலி மாநகராட்சியின் உதவி ஆணையராக நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இந்த ஜஹாங்கீர் பாட்ஷா என்பவர் ஊட்டி நகராட்சி ஆணையராக இருந்து 11,70,000 கையூட்டு பணத்தோடு வாகனத்தில் செல்லும் போது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை சிக்கியவர். அவர் பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் மாறாக இந்த திராவிட மாடல் அரசு திருநெல்வேலி மாநகராட்சியின் உதவி ஆணையராக ஏறக்குறைய பதவி உயர்வு கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்றுதான் இன்றைக்கு திருநெல்வேலியில் பரபரப்பாக பேசப்படுகிற மக்கள் மத்தியிலே காணொலிகள் வாயிலாக நேர்காணல் வாயிலாக இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற செய்தி. அவர் வந்தார், ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையர் அவருக்கு பதவி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்தவில்லை என்றும் மாவட்ட ஆட்சியரும் அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் எங்களுக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அரசு அதிகாரப்பூர்வமாக அவர் மீது வழக்கு தொடுத்து பணியிடை நீக்கம் செய்து கைது செய்து சிறையில் அடைத்து வழக்கு நடத்தி லஞ்ச ஊழல் லாவண்யத்திற்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அது தொடர்பாக இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் சார்பில் விரிவான ஊடக செய்திகளுடன் கூடிய ஒரு முறையீட்டு மனுவை கொடுக்கிறோம். உறுதியாக அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது திருநெல்வேலி மாநகராட்சி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் குரலாக எதிரொலிக்கிறது. ஆணையராக பணியாற்றிய ஜஹாங்கீர் பாட்ஷா ஊழல் ஒழிப்பு காவல்துறையினரால் நேரடியாக கையங்களவுமாக 11,70,000 ரூபாயோடு ஊட்டி பக்கத்திலே கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் விசாரிக்காமல் தமிழ்நாடு அரசு ஊழலுக்கு வெகுமதி அளிப்பது போல நெல்லை மாநகராட்சி உதவி ஆணையராக அவரை நியமித்து ஆணை வழங்கி இருப்பதை எங்களது தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நெல்லை மாநகர மக்கள் சார்பாகவும் கண்டிக்கிறோம். அவரை இங்கே நெல்லை மாநகராட்சியில் பணிபுரிய அனுமதிக்க கூடாது என்று பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விசாரித்து கைது செய்ய வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காமல் இங்கே அனுமதித்தால் மாநகராட்சியை நெல்லை மாநகர மக்களை திரட்டி முற்றுகையிடுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். மையமா அதாவது லஞ்சம் வாங்கி பணம் கொடுக்க பிடிபட்டவரை உடனே பணியிடை நீக்கம் செய்து கைது செய்திருக்கோம். அப்படி கைது செய்யாம திருநெல்வேலி மக்களின் இழுத்த வாயர்களா எங்க தலையில கொண்டு கட்டுறதுக்கு அவர் கொண்டு இங்க மாநகர துறை ஆணையர் இதுதான் திராவிட மாடல் அரசு லட்சணமா என்பதை மக்கள் சர்வலை கட்டுக்கொள்ளும். அதிகாரி ஜஹாங்கீர் பாட்ஷாவை முற்றுகையிடுவோம், உள்ளே விட்டால் முற்றுகையிடுவோம், அனுமதிக்காதே ஊழல் அதிகாரியை அனுமதிக்காதே, தமிழக அரசு ஊழல் அதிகாரியை அனுமதிக்காதே, ஆக்கடை கலப்பது தாமிரபரணியா, ஊழல் கலப்பது நெல்லை மாநகராட்சி, அனுமதிக்க மாட்டோம், ஊழல் அதிகாரியை அனுமதிக்க மாட்டோம், கைது செய், ஊட்டி நகராட்சி கமிஷனரை கைது செய், ஊழல் ஜஹாங்கீர் பாட்ஷாவை கைது செய்.